வணக்கம் நண்பர்களே. மாபெரும் அரிசேவை அன்னதான பெருவிழான்னு இது 5 வருஷமோ 4 வருஷமோ தெரியல. ஒரு டைம் தான் நடத்துவாங்க. தானிப்படிக்கு உள்ளே போகணுங்க. செக் போஸ்ட் வழியில் உள்ள அவங்க ஒரு கழனி காடு மாதிரி தான் இருக்குது. கழனியை திருத்தி பந்தல்லாம் போட்டு லைட்டு தானிப்படி வரைக்கும் விட்டுருந்தாங்க. அதுங்க வந்து ஒரு கல்லால் ஆன உருவமான பெருமாள் தாங்க இருக்குது. அப்புறம் மீதி எல்லாமே சாமிங்களை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாம் ஊர் சாமிங்க. ஊரில் இருக்கக்கூடிய மாரியத்தை, வேடியப்ப, அங்காளம்ம, இந்த மாதிரி எல்லா சாமி, விநாயகர் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி எடுத்துன்னு வந்து ஜோடிச்சு எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் நாமத்தை போட்டு விட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் பங்காளிங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வீட்டு பங்காளிங்களும் யாருங்களோ அவங்க எல்லாருமே காப்பு கட்டி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரவங்களுக்கு எல்லாம் நாமம் போட்டு அவங்கெல்லாம் காசு போட்டு தான் அது பண்ணுறாங்களாட்டங்குதுங்க. வரவங்களுக்கு எல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டு இருந்தாங்க. பலாப்பழம், வாழைப்பழம், லட்டு, மிச்சரு, பொரியலுங்க, வடை, பாயாசம், அப்பளம், சாம்பார், காரக்குழம்பு, மோர், ரசம் இது எல்லாமே போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் கடைசியாக தான் போனோம். அன்றைக்கி அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைங்களா, சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சுகர் அவங்களுக்கு காலில் புண்ணு மாதிரி ஆகிடுச்சிங்களா, அதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசிலாம் போட்டுட்டு அப்புறம் வரும்போது வந்துட்டோம் சாமியை பார்த்துட்டு போகலாமான்னு. எங்கள் அம்மாவுக்கு ஏழுமலையான் பக்தர் அவங்க பெருமாள்னா உசுறு போன உசுறு கூட திரும்ப வரும். அவ்வளோ அவங்களுக்கு பிடிக்கும். ராமாயணம், மகாபாரதம், ஆஞ்சநேயர் கதை, ராமர்னா அவ்வளோ உசுறு. அந்த சாவித்திரி கதை இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி அவ்வளோ விரும்புவாங்க. நாமம் போட்டிருந்தா இப்போ குளிச்சா நாமம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவாங்க. குளிச்சா நாமம் போடுவாங்க, சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, போகலான்னா அவங்க முடியல, அவங்களால நடக்கவே முடியல. நான் வரேன்னுட்டு அப்புறம் ஆட்டோவிலே போயிட்டு அங்கே போயினோம். நாங்கள் போனது 9 மணி. அங்கே சாப்பாடு போட்டிருந்தாங்க. சாதம், சாம்பார் தான் இருந்துச்சுன்னா கடைசி இல்லைங்களா, அதனால் அப்புறம் சாப்பிட்டு கோவிலுக்குலாம் ஊட்டி விட்டு அப்போ சாமியெல்லாம் பார்க்குறதுக்காக வந்தோம். இங்கே வந்து பார்த்தா எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், கழனியில் இருக்கக்கூடிய கல்லாலான நம்ம பெருமாளுங்க. அவங்க தான் அலங்காரம் பண்ணி நாமத்தெல்லாம் போட்டு காணிக்க காசால மாலை போட்டிருந்தாங்க. காணிக்க பாருங்கள் இவ்வளோ கொட்டியிருக்காங்க. அங்கே எல்லாம் வந்து உத்தரவு கேட்குறாங்க. நடக்குமா நடக்காதா, நான் வேண்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவும் உத்தரவு கேட்க போனாங்க. என்னம்மா உத்தரவு கேட்க போகிறேன், வாமா போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் கேட்டுன்னு வரேன் இல்லைம்மான்னாங்க. சரிம்மா என்னம்மா உனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு. இல்லைம்மா கிடைக்கும்மா, கிடைக்கும் போது கிடைக்கும், கடவுள் துணை இருப்பார் வாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை கேட்குறேன்னாங்க. அப்புறம் கேட்டுன்னு வந்தாங்க. அப்புறம் நாங்களாம் பார்த்துன்னு வந்தோம். அங்கே இருக்கிற சாமிங்க அலங்காரத்தெல்லாம் பார்க்கறதுக்கு கோடான கோடி கண்ணு வேணுங்க. அவ்வளோ இதுங்க. அங்கே பெருமாள் பாட்டு ஓடிக்கின்னு எல்லா பக்தரும் அவ்வளோ நேரம் 9 மணி ஆயிடுச்சு. அப்பயும் வந்து போயின்னு தான் இருக்காங்கங்க. அவ்வளோ மகிமைங்க அந்த பெருமாளுக்கு. பெருமாள்னா அப்பா சொல்ல முடியல. இது வந்து 5 வருஷத்துக்கும் 4 வருஷமும் ஒரு டைம் நடத்துவாங்க. அடுத்த வாட்டி நடத்தும் போது நீங்களும் வந்து கலந்துக்குவாங்க. கலந்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. உங்கள் குடும்பம், உங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நன்மையே செய்யணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க. வந்து இது வேண்டுதல் நிறைவேறும். அதனால தான் எத்தனை பேர் வேண்டுதல் நிறைவேறினால தான் இவ்வளோ பேர் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பணத்தால் அவருக்கு மாலை போட்டு காசை கொட்டி வச்சுருக்காங்க. திருப்பதி இருக்க மாதிரியே உண்டைக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து பலாப்பழம்லாம் எல்லாம் காணிக்க வச்சுருப்பாங்களாட்டது வேண்டுதலுக்காக. பலாப்பழம் ஏழை விட்டுட்டு இருந்தாங்க. 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குறவங்க வாங்கின்னு போயின்னு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் கோகுல அந்த சாமிங்களாம் பார்த்துட்டு சாமிக்கிட்டலாம் போய் விளையாடுன்னு இருந்தோம். அப்புறமா சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அம்மா உத்தரவுலாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து உட்காந்துருந்தாங்க. நானும் வந்து உட்காந்துருந்தோம். ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆட்டோ வந்துச்சுங்களா, அப்புறம் ஆட்டோவில் ஏறி அப்புறம் நானும் அம்மா கோகுலு வந்துட்டோங்க. அங்கே போகணுன்னா அவருடைய அருள் தேவைங்க. பெருமாள் அருள் இருந்தால் தான். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இவ்வளோ பிரம்மாண்டமாக நானே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. அப்பா, அறுசேவை அன்னதான மாபெரும் அறுசேவை அன்னதான பெருவிழான்னா அவ்வளோ பொருத்தமான தலைப்பு வச்சுருக்காங்க. அவ்வளோ பொருத்தம். வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னே இருக்காங்க. வடை வச்சுட்டே இருக்காங்க கடைசி வரைக்குங்க. சாப்பாடு அதான் அன்னதான பெருவிழாவே செய்கிறாங்க. அந்த கோயில் செம்மையாக சூப்பராக தான். கழனியை திருத்தி தான் பந்தல் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம். அதுக்கிடையில் அங்கே பயிர் வைப்பாங்க மாட்டேங்குதுங்க. அது அங்கேயே அந்த ஆதி காலத்துலேயே இது உற்பத்தமானதாட்டங்குது பெருமாள். நீங்களும் அடுத்த டைம் வந்து இந்த பெருமாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைக்கலாம்.